Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths chapter 3 algebra exercise 3.16 la irukra first sum la 6th subdivision paakalam. Graph the quadratic equation and state their nature of solution. என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா கொடுத்திருக்கிற quadratic equationக்கு graph வரைய சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னா மொத்தம் 3 டைப் வருமா? அதாவது நம்ம வரையக்கூடிய பாரபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 பாயிண்ட்ஸ் டச் பண்ணியிருந்தா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், இது ஒரு டைப். அடுத்தது அந்த பாரபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் டச் பண்ணிருந்துச்சுன்னா அது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். சப்போஸ் அந்த பாரபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகாம அப்படி அந்த கர்வ் மேல ஒய் ஆக்சிஸ்லயே போயிடுச்சு அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இல்ல. ஓகேவா? 2 எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கா. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனா மாத்தணும். ஓகேவா? என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2x வச்சு எக்ஸ பண்றேன், அதுக்கப்புறம் 2. நெக்ஸ்ட் -3 வச்சு எக்ஸ், அதுக்கப்புறமா 2. ஓகே, 2x into x 2x square, 2x into 2 plus 4x, -3 into x minus 3x plus minus into plus என்னாகும்? minus ஆயிடுமா? 3 2s are 6 equal to 0. 2x square. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 4x இருக்கு, -3x இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே சிமிலர் டேர்ம்ஸா, எக்ஸ் டேர்ம்ஸா. சோ என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணிடலாமா? 4ல 3 போயிடுச்சுன்னா 1. சோ வெறும் எக்ஸ் மட்டும் வரும் இல்லையா? சோ 1x minus 6 equal to 0. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2x square plus x minus 6 equal to 0. இதுதான் நமக்கு கிடைச்ச குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா let y equal to எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா கிராஃப் போடணும்ல. ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு எந்த மாதிரி வேல்யூஸ் கொடுப்போம் நம்ம? -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஓகேவா? -4ல இருந்து +4 வரைக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் 2x ஸ்கொயர் இருக்கா? முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? 2x ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? முதல்ல நான் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? அது 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2x ஸ்கொயர். அடுத்தது இந்த எக்ஸ் -6. லாஸ்டா என்ன எழுதணும்? y எழுதணும் இல்லையா? சோ முதல்ல என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர்னா ஒரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும், ஒரு நம்பரையும். எக்ஸ் ஸ்கொயர்னா ஃபர்ஸ்ட் -4. -4 into -4 16, -3 into -3 9, -2 into -2 4, -1 into -1 plus 1 0, 1 square na 1, 2 square na 4, 3 square 9, 4 square 16. அடுத்தது 2 into x square. இப்ப புரியுதா ஏன் நம்ம x ஸ்கொயர் பண்ணணும்ட்டு? சோ இப்போ x ஸ்கொயர் பண்ணிட்டதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது கூட 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கும் நமக்கு. 2 into 16 32, 2 into 9 18, 2 into 4 8, 2 into 1 2, 2 into 0 0, 2 into 1 2, 2 into 4 8, 2 into 9 18, 2 into 16 32. நெக்ஸ்ட் இப்ப x வேல்யூஸ் எல்லாம் எழுதணும். ஓகேவா? -4 இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிடணும். -3, -2, -1 0 1 2 3 4. அடுத்தது இங்க -6 ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த -6 அப்படியே என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாமா? இப்ப நெக்ஸ்ட் y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? y வேல்யூனா என்ன பண்ணணும்? 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் -6 இது 3 என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லையா? நீங்க என்ன பண்ணிட கூடாது? பாக்ஸ்ல இருக்குன்றதுனால எக்ஸ் ஸ்கொயரும்
அதாவது இந்த 4க்கும் சேர்த்து ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக தான் ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ 2x² x 6 இதுதான் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு மறைச்சிருங்க. ஏன்னா நீங்க போடும்போது என்ன ஆயிடும்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், அழகா இதுல இருந்து 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 32 இங்க பாத்தீங்கன்னா -6 -4 இருக்கா, அப்ப என்ன ஆகும், -10. 32ல 10 போயிடுச்சுன்னா 22வா? இப்ப நெக்ஸ்ட் -3 -6 -9. 18 -9 9. அடுத்தது -6 -2 என்ன ஆகும், -8. -8 + 8 0. அடுத்தது -6 -1 என்ன ஆகும், -7. ஸோ -7ல 2 போயிடுச்சுன்னா -5. இங்க ரெண்டுமே 0 தான் இருக்கு. ஸோ இந்த -6 அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 + 1 3. -6 + 3 -3. அடுத்தது 8 + 2 10. 10ல 6 போயிடுச்சுன்னா 4. நெக்ஸ்ட் 18 + 3 என்ன வரும், 21. ஸோ 21ல 6 போயிடுச்சுன்னா 15. அடுத்தது 32 + 4 36. 36ல 6 போயிடுச்சுன்னா 30. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? The points are xல 1 yல 1 எழுதணும். சரிங்களா? -4, -22 அந்த பாக்ஸுக்கு நேரா இருக்கு, அதை அப்படி எழுதணும். -3, -9 -2, -0 -1, -5 0, -6 1, -3 2, 4 3, 15 4, 30. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கிராஃப்ல பிளாட் பண்ணிடலாமா? இப்போ கிராஃப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு யூனிட் தான் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இங்க 22 இருக்கு, 30 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூஸ் அது ரெண்டுமே. அப்ப நம்ம ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணலாம், 2 யூனிட்ஸா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒய் ஆக்சிஸ் 2 யூனிட்ஸா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்கேல் எழுதிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is equal to 1 unit, y axis 1 cm is equal to 2 units. ஓகேவா? இப்போ yல நெகட்டிவ் பாத்தீங்கன்னா -6ன்றதா வந்து லாஸ்ட் வேல்யூவா? அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், அங்க ஷார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கோங்க. சரியா? நம்ம கவர் பண்ண வேண்டிய வேல்யூவே ஹையஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல -6. ஸோ அது வர மாதிரி என்ன பண்ணும், போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப மீதி என்ன நம்ம ஒய்க்கு கொடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா ஒய்ல வந்து நிறைய இருக்கு இல்லையா, 22 30 தான் இருக்கு மேக்சிமம். அப்போ நம்ம ஒய்ல பாசிட்டிவ் ஆக்சஸ் இருக்கா, ஒய்ல பாசிட்டிவ் ஆக்சஸ் இது கொஞ்சம் லென்த்தியா போடணும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாமா? -4, -22 எக்ஸ்ல -4 எக்ஸ்ல -4 இங்க இருக்கு, yல 22. இங்க இருக்கு. ஓகேவா? -4, -22. அடுத்தது -3, -9 எக்ஸ்ல -3 yல 9. இங்க -3 இருக்கா, 8க்கு 10க்கு நடுவுல தானே 9 இருக்கு. -3, -9. நெக்ஸ்ட் -2, 0 -2 இங்க இருக்கு, 0. இப்ப பாருங்க, இந்த மாதிரி 0 கொடுத்திருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இது எக்ஸ் இது ஒய்யா, y 0ல இருக்கா. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு எக்ஸ்ல -2 எங்க இருக்கோ அது மேல ஒரு புள்ளி வச்சிருங்க. எக்ஸ்ல -2 இங்க இருக்காமா, ஸோ இப்ப இங்க டாட் வச்சுட்டு -2, 0. நெக்ஸ்ட் -1, -5
எக்ஸ்ல -1 yல -5 போது அப்ப இங்க வரும் இல்லையா? நெக்ஸ்ட் 0, -6 இது எக்ஸ் இது y. எக்ஸ்ல 0 இருக்கா, ஸோ அதை விட்டுருங்க. இப்போ yல -6 எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிட்டு பாயிண்ட் வச்சிடணும். yல -6 இங்க இருக்கா, ஸோ இங்க வைக்கலாம். ஓகே, 0, -6. நெக்ஸ்ட் 1, -3 yல 1 சாரி எக்ஸ்ல 1 yல -3 அப்ப இங்க வருமா? -1, -3. நெக்ஸ்ட் எக்ஸ்ல 2 yல 4 எக்ஸ்ல 2 yல 4 2, 4. நெக்ஸ்ட் 3, 15 எக்ஸ்ல 3 yல 15 அப்ப இங்க வருமா? 3, 15. நெக்ஸ்ட் 4, 30 எக்ஸ்ல 4 yல 30 போது இங்க சோ இப்ப என்ன பண்ணிடலாம், டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாமா, பாயிண்ட்ஸ் எல்லாம்? இப்போ பேராபோலா டிரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்தெந்த இடத்துல டச் ஆயிருக்குன்னு பாக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல டச் ஆயிருக்கா, -2, 0. ஸோ அதை எழுதிக்கோங்க, -2, 0. அடுத்தது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்க டச் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த சைட்ல என்ன ஆயிருக்கு, இங்க டச் ஆயிருக்கு. அப்ப நம்ம இங்க இது வந்து எக்ஸ் ஆக்சிஸா, எக்ஸ்ல 1.5ல இருக்கு, 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கு. சோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1.5ல இருக்கா, y ஆக்சிஸ் 0, y ஆக்சிஸ் என்னது 0 இல்லையா? சோ இப்ப என்னென்ன பாயிண்ட், -2, 0, 1.5, 0. இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுப்போமா? ஸோ ஒய் 0னா என்ன ஆயிடும், நம்ம அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இங்க எக்ஸ்ல தானே நமக்கு 1.5ல இருக்கு, ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துல என்ன ஆயிருக்கு, நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லணும், ரியல் அண்ட் அன்இக்வல் ரூட்ஸா? ஸோ சொல்யூஷன் எழுதிடலாமா? சொல்யூஷன் எப்படி எழுதலாம், ரெண்டு பாயிண்ட்ன்றதுனால பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்டா இருந்தா ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு எழுதணும். The points of intersection of the parabola with the x-axis ஆர்ன்னு போடணும், ஏன்னா ரெண்டு பாயிண்ட் இல்லையா? ஸோ எதுமா -2, 0. ஸோ நான் இங்க எழுதிக்க சொன்னேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்க எழுத சொன்னேன். -2, 0. அடுத்தது 1.5, 0. இப்ப இது எக்ஸ் இது ஒய், இது எக்ஸ் இது ஒய். சரியா? Since the parabola intersects the x-axis at எத்தனை பாயிண்ட், 2 points இல்லையா?
அப்பனா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு क्वेश्चनல கொடுத்தாங்கல்ல, சோ அத கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? 2x - 3 into x plus 2 equal to 0 or அப்படி இல்லைன்னா நம்ம அதை சால்வ் பண்ணி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா எழுதணுமா? என்னது 2x square plus x minus 6 equal to 0. ஸோ அதையும் என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஓகேவா? அதனால நான் R போட்டு எழுதிருக்கேன். என்ன ரூட்ஸ் 2 பாயிண்ட் டச் பண்ணிருந்தா ஹேஸ் a real and unequal roots. So sum இவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ செக்கிங் ப்ராசஸ் பண்ணலாமா? எக்ஸ் ஒய் இப்போ கொடுத்துருக்கு இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட வேல்யூஸ் -2 1.5 நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? இது செக்கிங் தான், உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக தான். சரிங்களா? எக்ஸாம்ல போட வேண்டாம். கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன? 2x square plus x minus 6 equal to 0. நம்ம சால்வ் பண்ணி எழுதணும்ல, ஸோ அதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்? 2 into 6 இந்த 2 வந்து என்ன பண்ணும், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணும். அப்ப என்ன கிடைக்கும்? 12 -12 கிடைக்கும். சரியா? சோ அப்போ மல்டிப்ளை பண்ணா -12, ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கணும். சரிங்களா? சோ நம்ம பாசிபிலிட்டிஸ்ல எழுதலாமா? 12னா எது பண்ணா 12 கிடைக்கும்? 12 into 1, அடுத்தது 4 into 3, 6 into 2. வேற எந்த டேபிள்லயாச்சும் 12 வருமா? இப்போ இது ரெண்டுத்துல எதை மைனஸ் பண்ணா நமக்கு 1 வரும் அப்படின்னு பாக்கணும். சரியா? 4 3 போடலாமா? 4 3, so 4 3 போட்டேன். ஓகேவா? 4 into 3 -12 வராது, +12 தான் வரும். அப்ப நான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்துக்கு மைனஸ் போட்டாகணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சம் ஆஃப் த ரூட்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க +1 தான் இருக்கு, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எனக்கு +1 தான் வரப்போகுது. அப்ப நீங்க பெரிய நம்பருக்கு மைனஸ் போட முடியாது, சின்ன நம்பருக்கு தான் போட்டாகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும் 2. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி இங்க. சரியா? இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா பை எக்ஸ்ன்னு போடுவோம். இங்க 2 இருக்கிறதுனால by 2x by 2x. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணா 2 2 4 இது கேன்சல் பண்ண முடியாது. சோ அப்போ ஒரு ரூட் என்னது, x plus 2 another root 2x minus 3. something 0 கூட ஈக்குவேட் பண்ணும். so x is equal to இந்த +2 இந்த சைடு வந்தா என்ன ஆகும், -2 ஆயிடுமா? அடுத்தது இப்போ இது பாருங்க, 2x is equal to -3 இங்க வந்தா +3 x is equal to 3/2 x is equal to இதை கேன்சல் பண்ணா 3/2 னா 1.5. so x க்கு -2 1 1.5 நம்மளுக்கு கிடைச்சது -2 1 1.5. so நம்ம போட்ட கிராஃப் கரெக்ட்.